வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தர்ஷினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 3வது கொரோனா அலை தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். பாதுகாப்பு விதிகளை மக்கள் முறையாக கடைபிடிக்க அறிவுறுத்தல். சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுவையில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்த 83,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் தயார். பள்ளிகளிலேயே செலுத்தப்படும் என சுகாதாரத்துறை தகவல். ஆவடி அருகே வெள்ளானூர் ஊராட்சி குடியிருப்புகளில் 2 நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியல். கடலூரில் விவசாயிகளிடம் மிக குறைந்த விலைக்கு பன்னீர் கரும்புகளை வாங்கும் இடைத்தரகர்கள். அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை. அரியலூர் மன்னார்குடி பகுதிகளில் கனமழையால் 1200 ஏக்கர் பயிர்கள் சேதம். உடனடியாக ஆய்வு நடத்தி இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். நாகை அருகே கல்லார் கிராமத்தில் கடல் அரிப்பால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும் சூழல். 500 மீட்டர் தூரத்திற்கு கற்கள் கொட்ட கிராம மக்கள் கோரிக்கை. வேதாரண்யம் கடற்பகுதியில் வீசும் பலத்த காற்று. 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வர்த்தகம் பாதிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அமையவுள்ள மேஜர் தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 1525 உயர்ந்துள்ளது. பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளத்தில் S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தை நிறுவும் பணி இன்னும் 6 வாரங்களில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் மற்றும் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவில் டெல்டா வைரஸின் பரவல் குறைந்து ஒமிக்ரான் பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு தற்போதைய அளவுகோல்களே இந்த கல்வியாண்டில் பின்பற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பால் மேற்கு வங்காளத்தில் கல்வி நிலையங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குருகிராம், ஃபரிதாபாத், அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய 5 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சுமார் 17 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஒமிக்ரான் வைரஸ் தொற்றால் அதிக அளவில் நுரையீரல் பாதிப்பு ஏற்படவில்லை என ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் வங்காளதேச அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்துள்ளது.
புரோ கபடியில் இன்று புனேரி பால்டன்ஸ் பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் 3வது கொரோனா அலை தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் தமிழகத்தில் விர்ச்சுவல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி முகக்கவசம் அணியாமல் கவனக்குறைவாக இருந்தால் அடுத்த 10 நாட்களில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். பொங்கல் கரும்பை குறைந்த விலைக்கு இடைத்தரகர்கள் கேட்பதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்புக்கு கிட்டத்தட்ட 1088 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் பன்னீர் கரும்புக்கு 71 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கரும்புக்கு 33 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இடைத்தரகர்கள் 13 ரூபாய்க்கு விவசாயிகளிடம் கரும்பை வாங்க முன் வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே அரசு உடனடியாக தங்களுக்கு கரும்புக்கான விலையை உயர்த்தி கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். அரியலூர் அருகே கனமழையால் 700 ஏக்கர் பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூர் டெல்டா பகுதியில் பொன்னாற்று பாசனம் மூலம் 8000 ஏக்கர் நெற்பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் இடங்கண்ணி, கூத்தங்குடி, அன்னக்காரன்பேட்டை, தென்கட்சி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் செய்யப்பட்ட 700 ஏக்கர் நெற்பயிர்கள் கனமழையால் சாய்ந்து நீரில் மிதக்கின்றன. தண்ணீரில் கிடக்கும் நெல் முளைத்து விட்டதால் 1/4 பங்கு கூட தேராது என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மன்னார்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்த பலத்த மழையால் 500 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருமருகல், கீழையூர், திருக்குவளை ஒன்றியங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. ஆரம்பத்தில் இப்போ இந்த கனமழையின் காரணமாக நேரடியாக விதைக்கப்பட்டிருந்து முளைத்து அதுவும் மழையில் சுத்தமாக வீணாக போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் மறுபடியும் நாங்கள் விதை விட்டு மீண்டும் நடவு நட்டிருக்கோம். இப்போது அறுவடை பருவத்தில் தயாராக இருந்தது. சுத்தமாக இந்த 2 நாட்களாக இப்போ இந்த கனமழை காரணமாக முழுவதுமாக நினைந்து விட்டது. இது இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த தண்ணீர் வடியாவிட்டால் முழுவதுமாக முளைக்க தொடங்கிவிடும். இதனால் எங்களுக்கு எண்ணற்ற செலவுகள் ஆகிறது. இதற்கு அரசு ஒரு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை செலவு செய்துவிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை அறுக்கும் தருவாயில் இந்த இழப்பீடு ஏற்பட்டது விவசாயிகளுக்கு ஒரு பெரும் இழப்பீடாக இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா, தாளடி பயிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். அதிகாரிகள் முறையாக கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி அருகே அறுவடை செய்யப்பட்ட கோரைப்புல் மழை நீரில் மூழ்கி அழுகுவதால் மழை நீரை வெளியேற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தைக்கால் கிராமத்தில் கோரைப்புல் கொண்டு படுக்கை பாய், பந்திப்பாய், திருமண வரவேற்பு பாய், குழந்தை பாய்கள் உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதற்கு தேவையான கோரை பொருட்கள் தைக்கால், கொள்ளிடம், குன்னம், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்படுகிறது. இதற்கிடையில் அப்பகுதியில் பெய்த மழை காரணமாக வயல்வெளிகளில் அறுவடை செய்து காய வைக்கப்பட்டிருந்த கோரை பொருட்கள் மழை நீரில் மூழ்கி அழுகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து கோரைப்புல் விவசாயிகள் தங்கள் பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வடியாமல் தேங்கி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து வயலில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தருமாறு அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை அருகே கடல் அரிப்பால் குடியிருப்புக்குள் கடல் நீர் புகும் அபாயம் உள்ளதால் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்கள் கொட்ட கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை ஊராட்சி கல்லார் கிராமத்தில்
500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கல்லார் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கல்லார் கிராமத்தில் கடற்கரையில் கொட்டப்பட்டுள்ள கற்களில் இருந்து 50 அடி தூரம் தள்ளி கடல் இருந்தது. ஆனால் தற்பொழுது கொட்டப்பட்டுள்ள கற்களை தாண்டி கடல் நீர் வந்துள்ளது. விரைவில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதால் 500 மீட்டர் தூரத்துக்கு கற்களை கொட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் கடலில் வீசும் பலத்த காற்று காரணமாக 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கனமழை மற்றும் கடலில் வீசும் பலத்த காற்று காரணமாக வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி போன்ற 10 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் 750க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை கரையில் நிறுத்தியுள்ளனர். கடற்கரையில் கடல் அமைதியாக காணப்பட்டாலும் நடுக்கடலில் கடல் சீற்றமாகவும் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இதனால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு விமான போக்குவரத்தில் காலதாமதம், விமான நிலையங்களின் செயல்பாடு, விமானத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் போன்றவற்றை காரணிகளாக கொண்டு உலக அளவில் சிரியம் நிறுவனம் தரவு கண்காணிப்பு நடத்தியது. இதில் காலம் தவறாமை எனும் பிரிவில் சென்னை விமான நிலையம் தேர்வாகியுள்ளது. சென்னை விமான நிலையம் உலக அளவில் 8வது நேரம் தவறாத விமான நிலையமாக விமான தரவு இணைய நிறுவனமான சிரியம் தேர்வு செய்துள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் விமானங்கள் 89.32 விழுக்காடு சரியான நேரத்தில் இயக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பொன்குடிப்பட்டி போடி கண்மாய் மடையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் இருந்த 200 ஏக்கர் வயல்களுக்குள் மழைநீர் புகுந்து நெற்கதிர்கள் அனைத்தையும் மூழ்கடித்துள்ளது. மேலும் அனைத்து வயல்களுக்கு உள்ளேயும் தண்ணீர் புகுந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதனால் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் உடைந்த மடையை சரி செய்யும் வகையில் மண் மூட்டைகள் கொண்டு அடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராமசாமி செந்தூர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்கள் ஆஞ்சநேயர் வேடமணிந்து நடனமாடியவாறு ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாலவநத்தம் கிராமத்தில் ஒரு கல்லால் ஆன 18 அடி உயரம் அனுமான் சிலைக்கு வடை மாலை மற்றும் வெற்றிலை மாலை சூட்டி அனுமனுக்கு சிறப்பு வழிபாடு, ஆராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆரணி அருகே இரும்பேடு ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் 16 அடி ஒரே கல்லால் ஆன சிலைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தியையொட்டி மதுரையில் 120 ஆண்டுகள் பழமையான அஞ்சலி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கோவிலில் உள்ள 13 அடி உயரம் கொண்ட அஞ்சலி அனுமாருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டன. புதுச்சேரியை அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 36 அடி உயர ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
जनै तिरुकुमारा हनुमन्तमूर्ति। நீலகிரி மாவட்டத்தில் குளுமையான சீதோஷ்ண நிலை நிலவுவதாலும் தொடர் விடுமுறை காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, குன்னூரில் உள்ள சிம்ஸ் பார்க், டால்பின் நோஸ், லாம்ஸ் ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காண்பதற்கும் மலை ரயிலில் பயணிக்கவும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டினர். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும், பகல் நேரங்களில் சில்லென்ற இதமான காற்றும் வீசுகிறது. தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் உடல் வெப்பநிலையை சோதித்த பிறகே சுற்றுலா தலங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது. தேனியில் தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பென்னிக்விக் மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். தேனி மாவட்ட தமிழக கேரள எல்லையான தேக்கடியில் முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கு தமிழக அரசால் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் குடும்பத்துடன் கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் குவிந்தனர். மேலும் சிலை முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதேபோன்று முல்லை பெரியாறு அணையின் வரலாறு உள்ளிட்டவைகள் அடங்கியுள்ள கண்காட்சியையும் கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி முதல் பாசனத்திற்கு முதற்கட்டமாக வினாடிக்கு 10,000 கன அடி திறக்கப்பட்டது. டிசம்பர் 25ஆம் தேதி பாசன தேவை அதிகரித்ததால் வினாடிக்கு 15,000 கன அடியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 நாட்கள் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக மழை பெய்ததால் பாசன தேவை முற்றிலுமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த 10,000 கன அடி தண்ணீரை 1000 கன அடியாக குறைத்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 115.86 அடியாகவும் நீர் இருப்பு 87.02 டிஎம்சியாகவும் உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக அணைக்கான நீர்வரத்து 1000 கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது. வைகை ஆற்றில் நீர் திறப்பு 669 கனஅடியாக உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையிலிருந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடி வரை அதிகரித்ததால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் வைகை அணைக்கு மீண்டும் நீர்வரத்து 414 கன அடியிலிருந்து 1089 கன அடியாக உயர்ந்துள்ளது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 71 அடியில் 68.86 அடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 5538 மில்லியன் கன அடியாக உள்ளது. வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் மழையால் உப்பு உற்பத்தி தரிசு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் உப்பளங்களில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. உப்பு பாத்திகளை சீரமைக்க ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவான நிலையில் கனமழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காருவள்ளி ஆட்டுச்சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் ஆட்டு சந்தைக்கு வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு, பல்லையாடு மற்றும் பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஒரே நாளில் சுமார் 1000 ஆடுகள் வரை விற்பனையானது. ஆடுகள் 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது.
கொடைக்கானல் அருகே புல்லாவெளி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ஆத்தூர் தாலுகாவில் புல்லாவெளி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக சில இடங்களில் மண் சரிந்தது. தாண்டிக்குடி சாலையில் கடுகுத்தடி என்னுமிடத்தில் சாலையின் குறுக்கே விழுந்த ராட்சத மரத்தினை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி பாதையை சீரமைத்தனர். அதேபோல் போதாண்டிக்குடியை அடுத்த புல்லாவெளி மலைப்பாதையிலும் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. அதனை கனரக இயந்திரங்கள் உதவியுடன் அகற்றி போக்குவரத்து சீரமைக்கப்பட்டன. திருப்பூர் தெங்குமரகடா அரசு பள்ளியில் வகுப்பறைகளுக்கு வர்ணம் தீட்டி ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இதை கட்டணமில்லாமல் செய்த திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. திருப்பூர் பட்டாம்பூச்சி தொண்டு நிறுவனம் மற்றும் திருப்பூர் பாண்டியநகர் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்களாக பணிபுரியும் ஆசிரியர்கள் கார்த்திகேயன், ராஜுகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து மலை கிராம பள்ளிகளை வண்ணமயமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தெங்குமரகடா அரசு பள்ளி சுவரில் தேச தலைவர்களின் ஓவியங்கள், இயற்கை காட்சிகளுடன் அமைந்த விலங்குகள், நீர்வீழ்ச்சி, காய்கறிகள், பழங்கள், பறவைகள், எழுத்துக்கள், வடிவங்கள் போன்ற மாணவர்கள் எளிதில் பார்த்து கற்கும் விதமான பாடம் சார்ந்த படங்களும், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவை எளிதில் பார்த்து தெரியும்படியான படங்களும் வரையப்பட்டுள்ளன. காரைக்குடியில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று கோலம் போட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தெற்கு தெரு பகுதியில் புத்தாண்டு தினத்தை வரவேற்கும் விதமாக கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பல வண்ண வடிவில் கோலங்கள் வரைந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதில் பங்கேற்ற காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி மாணவி மெய்யாத்தாள் என்பவர் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பெண்களின் உரிமை பாதுகாப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோலம் வரைந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டன. ஓமலூர் வட்டாரத்தில் திறக்கப்படாமல் உள்ள ரேஷன் கடைகளை இ-சேவை மையங்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப ரேஷன் கடைகள் கட்டப்பட்டன. இதில் 30க்கும் மேற்பட்ட ரேஷன் கட்டிடங்கள் பல வருடங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளன. இதனால் இதுபோன்ற பயன்பாட்டில் இல்லாத ரேஷன் கடை கட்டிடங்களை தற்போதைய தேவைக்கு ஏற்ப பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி இ-சேவை மையங்களாக மாற்ற வேண்டும், சிறிய பல்பொருள் அங்காடி திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தேனி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்த 83,000 கோவாக்சின் டோஸ்கள் தயாராக இருக்கிறது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு அண்மையில் அனுமதி வழங்கிய நிலையில் நாளை முதல் புதுவையில் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இந்த வயதுக்குட்பட்டோர் 10, 11, 12ஆம் வகுப்புகள் மற்றும் கல்லூரிகளில் பயில்பவர்களாக உள்ளனர். எனவே புதுவையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். பள்ளிகளிலேயே மாணவர்கள் குறித்த விவரங்களை பதியப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. பணியில் 1000 சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 10 நாட்களில் தடுப்பூசி செலுத்தும் பணியை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆவடி அருகே குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆவடி அடுத்த வெள்ளானூர் ஊராட்சி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அங்கு சாலை வசதிகள் இல்லாததால் சிறு மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் ஆவடி பகுதிகளில் 23 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து கொண்டது.
2 நாட்களாகியும் நீர் அகற்றப்படாததால் அப்பகுதிவாசிகள் ஆவடி வாணியன் சத்திரம் நெடுஞ்சாலை வெள்ளானூரில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட அங்கு போலீசார் விரைந்தனர். இதனையடுத்து போலீசார் ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறி மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் பிறகு அப்பகுதிவாசிகள் போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். சேலத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கண்களை கட்டிக்கொண்டு 20 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி 11 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார். சேலம் மரவநேரி பகுதியைச் சேர்ந்த சரண்தேவ் என்னும் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் சிறுவன் கண்ணை கட்டிக்கொண்டு ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் வரை நிர்ணயிக்கப்பட்ட 20 கிலோமீட்டரை கடந்து குளோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். அந்நிறுவனம் சார்பில் சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயிலை அடுத்த ஆலப்பாக்கம் ஸ்ரீனிவாச நகரில் உள்ள யோகலட்சுமி என்பவரது வீட்டில் 6 அடி நீள சாரை பாம்பு புகுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி போக்கு காட்டிய பாம்பை லாவகமாக பிடித்து கிண்டி பாம்பு பண்ணைக்கு பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள இடையன்குடியில் சைமன் என்பவர் தமது வீட்டில் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் பீரோவில் இருந்த 50 பவுண்ட் தங்க நகை மற்றும் 80,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட 35 கடைகளில் சோதனை செய்யப்பட்டதில் 100 கிலோவிற்கு அதிகமான பிளாஸ்டிக் பைகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்காக கடைக்காரர்களிடமிருந்து 7,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள வடக்கன்குளம் பகுதியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. அப்போது கொரோனா தடுப்பூசி செலுத்தாத நபர்களின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களை தேடி சென்று செவிலியர்கள் தடுப்பூசிகள் செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக வள்ளியூர் 4 சாலையில் உள்ள உணவு விடுதியில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் 15 நபர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டன. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அக்கோவிலின் தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள 32 அடி ஆஞ்சநேயர் சிலைக்கு மிளகு வடை மாலை, எலுமிச்சை மாலை, துளசி மாலை ஆகியவை கொண்டு சிறப்பு அலங்காரங்களும் பூஜைகளும் செய்யப்பட்டன. அங்கு வந்திருந்த பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.